ராயன் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ட்ரெய்லரை வச்சு ஒரு கணிப்பு தான். இந்த ராயன் படத்துக்கு இன்னொரு மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தனுஷுக்கு 50வது படம். வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா, 50வது படத்தில் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ஒரு கதையவோ அல்லது தன்னுடைய வாழ்வியல் சார்ந்த ஏதாவது ஒரு கதையை தான் நடிகர்கள்லாம் தேர்ந்தெடுப்பாங்க, அல்லது தனக்கு பிடிச்ச கதையை தேர்ந்தெடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு படமாக தயாரிப்பாங்க. இதுதான் இந்த 50வது படத்தில் பல நடிகர்களுக்கு நடந்துகிட்ட வரக்கூடிய சம்பவங்கள்னே நம்ம சொல்லலாம். மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ராயன் பார்த்தீங்கன்னா இது தனுஷ்க்கு 50வது படமாக இருந்தாலும் அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா பவர் பாண்டி அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருக்கிறாரு. அந்த படத்தில் ஒரு அறிமுக இயக்குனராக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தில் இயங்கிருந்தார். அதாவது பெரியவரோட காதல், அதுக்கான ஒரு பின்னணியில் தான் பார்த்தீங்கன்னா தனுஷ் கொஞ்ச நேரம் நடிச்சிருப்பாரு. ஆனால் அந்த படம் ஒரு கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த படத்துக்கான ஒரு திரைக்கதை எடுத்திருப்பாரு. காரணம் என்னன்னா, ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வேற மாதிரியான ஒரு இது, அதே மாதிரி முதிர்ந்த காதல், அது 50 வயசுக்கு அப்புறம் உள்ள இன்னைக்கு ட்ரெண்டுக்கான காதல், அதாவது முதல் மரியாதை மாதிரி இல்லாமல் இன்னைய சூழலுக்கான ஒரு காதலாக அவர் அந்த பவர் பாண்டி எடுத்திருப்பார். இப்போ ராயனுக்கு வரலாம். ராயனில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ராயனோட இசை விளையாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புகழ்ந்துருந்தாங்க. நீங்கள் பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், சந்தீப்பா இருக்கட்டும், காளிதாஸா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராயன் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எப்போவுமே சுழுக்க எடுக்கக்கூடிய செல்வராவன் கூட அண்ணனாவது நொன்னையாவது பேசாமல் வேலையை பாரு அப்படிங்கிற அளவுக்கு என்ன தனுஷ் வேலை வாங்கினாரு அப்படின்னு மேடையிலேயே சொல்லக்கூடிய அளவுக்கு பிரேமா அழகா எடுத்ததா அந்த மேடையில சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இயக்குனர் S.A. சூர்யா எனக்கு வேற ஒரு பரிணாமத்தை இந்த படம் கொடுத்துருக்கிறது. ட்ரெய்லர்ல பார்க்கும் போதே தெரியும். S.A. சூர்யா அந்த ஃபேஸ் இளைஞருக்கான ஒரு வில்லனா படத்துல நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெளிவா இருக்கு. ஆக ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பழி வாங்கக்கூடிய கதை தான் படத்தோட மெயின் லைனாக இருக்கும். குடும்பத்தை பழி வாங்கினவங்கள பழி வாங்குறதுக்கான ஒரு தேடுதலாக படம் இருக்கும் அப்படிங்கிறத ட்ரெய்லரில் பார்க்க முடியுது. அதே மாதிரி சந்தீப்பு, காளிதாஸ், துஷாரா விஜயன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சகோதர சகோதரியாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ட்ரெய்லரில் தெரிய வருது. எப்போவுமே இந்த பழி வாங்குற கதையில் சரியான ஒரு நோக்கம் இல்லாமல் இருந்திருந்தா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியான ஒரு நோக்கம் இருந்திருந்தா வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும், நம்ம தனுஷ் நடிப்பில் அசத்திருக்காருங்க. அந்த ட்ரெயிலர்ல தெரியும். அவருடைய கெட்டப் ஆகட்டும் அது எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட அசுரனுக்கு அடுத்து ஒரு முதிர்ச்சியான நடிப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்காருன்னு எதிர்பார்க்கலாம். ஆக ராயன் தனுஷுக்கு 50வது படமாக இருந்தாலும் அவருடைய கதைக்களம் பவர் பாண்டியை விட இன்னும் சிறப்பாக இருந்தால் படம் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. நன்றி.